மொழியில வந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்தில் அது ஒவ்வொரு விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. வேறு வார்த்தைகளை தமிழ் வார்த்தை நினைச்சு நம்ம பேசிக்கிட்டதா இருக்கலாம், வேற்றுமொழி கலப்பாக இருக்கலாம். நாப்பிலக்க பொய் பேசி நவநிதியும் தேடி நலமொன்றும் இல்லா நாரியரை அப்படி இருக்கிற இந்த சமயத்துல கேட்டுறேன், நாதாரி பாதே எச்சக்கால முண்டமே உனக்கு என்னடா வந்தது? குறிப்பா டெக்னாலஜிலாம் வந்த பிறகு டெக்ஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொஞ்சம் பரவலாக ஆரம்பித்த பிறகு இளைஞர்களிடம் வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகள் தங்கிலீஷில் எழுதுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அதிகமாகி இருப்பதை பார்க்க முடியும். Exactly. I don't know how to. தமிழே வரலையே. பட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, தங்கிலீஷ்ங்கிறத நம்ம பல மாதிரி எடுத்துக்கிறோம். தமிழ் வார்த்தைகள் அதை எல்லாத்தையும் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுவதை தங்கிலீஷ் அப்படின்னு நம்ம இப்போ பேசுறோம். இது ரொம்ப பரவலாக இருக்குது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். பட் அதுல ஒரு கோபமும் எரிச்சலும் இன்னொரு தரப்புல இருக்கிறத பார்க்க முடியுது. Bro, எனக்கு தெரியாம வருது bro இப்போ. எப்படி bro? பார்க்கலே தெரியுது இந்த பக்கம் தான் தங்கிலீஷ் எழுதுறவங்கன்ட்டு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் தங்கிலீஷில் எழுதுகிறீர்கள்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். கிளாஸ் ரூம்ல நோட்ஸ் கூட அதுல எழுதுவோம் சார். டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னா ஐ மீன் தங்கிலீஷ் எழுதுவீங்க. ஆமா. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சரீரம் இருதயம் எழுதுங்க. நீங்க வாங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. சரீரம். ஓகே, இது வந்து சரீரம். சரீரம் தமிழ் எழுதுங்க. தமிழ் மீடியம் தானே? இது என்னடி இது? நான் சப்போஸ் சீக்கிரம் ஆபீஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னா கிளீனிங் அக்கா அன்னைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கிளீனிங் அக்கா சீக்கிரம் வரணும் எங்க எழுதி வச்சுட்டு போவீங்க? ஃப்ரிட்ஜ் மேல வந்து நோட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு 4-5 நோட்ஸ் எழுதுங்க. பேட்டரி டி அப்படின்னு எழுதி வச்சுட்டு நான் போயிட்டேன். நானு டி ஐ தானே? டி ஷார்ட்டா சுருக்கி புரியுதுல அவளுக்கு டின்னு சொல்றது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அயன்காரர் அப்படிதான் போட்டேன். காரர் ரிமைனிங் அப்படின்னு போட்டா அவளுக்கு புரிஞ்சிரும். அது ஒரு எண்ணு தானே இல்லையா? இல்ல நான் புரிஞ்சா சரி. அப்படி நீங்களா புரிஞ்ச தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்க. சர்ச் போறேன் வந்து ஃபாதர் வந்து மெசேஜ் எடுப்பாரு, தமிழ்ல எடுத்துட்டே போவாரு. ஆனா எனக்கு அந்த தமிழ் வசனம் பிடிச்சிருக்கு. நான் நோட்ஸ் எடுக்கிறது அந்த வசனத்தை அப்படியே தங்கிலீஷ்ல வாங்க ஒன்னு எழுதுங்க. இப்போ இங்கிலீஷ்ல நீங்க பண்ணி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு இருக்குல, அதை எழுதிக்க வேண்டாம். அது தமிழ்ல அந்த ஃபீல் வேற இல்ல. எனக்கு அந்த ஃபீல் இங்கிலீஷ்ல கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதானே? அதேதான். நான் இப்போ இதுல இந்த ஈர எழுதிருவேன், கொஞ்சம் சிக்குமே. ஓ, மேய்ப்பராய் சிக்குது லைட்டா. ஆனா அங்க சிக்குனா பரவாயில்ல, இங்கேயும் சிக்குது. நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சென்டர்ல ஒர்க் பண்ணேன். அங்க வந்து நான் கிளாஸ் எடுக்கணும். ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்தேன். நோட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு சென்டென்ஸ் அங்க எழுதுங்களேன். காலையில் நேக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு என்ன புரியலன்னா, ஒண்ணு நீங்க இங்கிலீஷ்ல எழுதி போடுங்க, இல்ல தமிழ்ல எழுதி போடுங்க. பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கிளாஸை ஃபன்னா கொண்டு போகணும் சார், அவ்வளவுதான். எனக்கு இது ஒரு வே ஆஃப் ஃபன் தானே. பட் இது நகைச்சுவைன்னு கீழே எழுதினா கூட இது நகைச்சுவை இல்ல. ஃபன்னுனா இதுல என்ன ஃபன் இருக்குன்னு கேக்குறேன். ஒரு வகையா சிரிச்சிட்டே எடுத்துப்பாங்கல்ல சார். இப்போ ஓகே. ஒரு பைத்தியம் சார் இவர், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தங்கிலீஷ்ல வந்து கவிதை எழுதுறது. தங்கிலீஷ்ல கவிதை எழுதுறீங்களா? ஒரு கவிதை எழுதுங்க. தங்கிலீஷில் ஒரு கவிதை. இந்த கவிதையை படியுங்கள். மழலை மொழியின் பாஷைகளில் தரும் ஓசைகள் அடி எல்லாம் அழகுதான் நாள் வீடியல் தான். சூப்பரா மாப்ள. கவி பேராசியா ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. என்ன கேக்குறேன், ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்கல்ல, அப்ப அதை கத்துக்கணும் தானே? எனக்கு அது ஈஸியா இருக்கு சார். தங்கிலீஷ்ல எழுதுறது ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால தான் சார். ரைட் விடு. கேர்ள் ஃப்ரெண்டு லைக் ஒரு லெட்டர் எழுதும் போது கூட அது எல்லாமே ஒரு அந்த ஃபீலிங் எல்லாமே எனக்கு தமிழ்ல தெரியும். ஆனா தமிழ் வார்த்தையில எழுத தெரியாது. காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அந்த தமிழே எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவேன். வாங்க எழுதுங்க. காதல் கவிதை எழுதுங்கன்னா இப்போ ஒரு கடிதம் அந்த பொண்ணுக்கு எழுதியிருக்காப்ல. ஓகே, நீங்க அது படிங்க. என் காதலி எப்படி இருக்க? காதல் தான் கவுந்துச்சுன்னு பார்த்தா அதை பத்தி எழுதுன கடிதமே கவுந்துருச்சே. என் காதலி
எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. என் இதயம் துடிக்குது. உன்னை எப்போ வந்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னமோ கூன்றான் என்னங்க எப்போ வந்து பார்க்க முடியும்? ஸோ லவ் லெட்டரே அப்போ இப்படி தான் எழுதுறீங்க இல்லையா? அதாவது எனக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் ஈக்குவலி சரளமா வரும். ஆனா நான் ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ டைப் பண்ணி அனுப்புனாலோ இல்ல முழுசா தமிழ்ல எழுதி அனுப்புனாலோ அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. யாரு? என்ன சொல்லும் என்ன பேசுற நீ? என் கூட வேலை செய்யறவங்க எஸ்பெஷலி அதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ இந்த மாதிரி தமிழ் எழுத்து வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க. யாரு? ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா? எங்க தமிழ்யா அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லைங்கிற. அப்படியே அர்ஜென்ட் தான் எனக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், இங்கிலீஷ்ல பண்ண மாட்டேங்கிறீங்க. தமிழும் நல்லா வரும், சரி தமிழ்ல அழகா கம்யூனிகேட் பண்ணலாம், அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மாறாக ஏன் தமிழை இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கிறதா எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா அதுதான் இது நீ அது பூமர்னா இது மக்கு இல்லையா? ஒரு ஆளுமையான அல்லது ஒரு நல்ல படித்த பெண் தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்றப்போ அது இன்னும் கம்பீரமா தானே இருக்கு. எப்படி பூமர்னு ஜெனரலைஸ் பண்ண பாக்குறீங்கன்னு புரியல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களை மாதிரி பிள்ளைங்க இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்துடாதீங்க. அது ஒரு பூமரா நம்மளை நினைப்பாங்கங்கிற கன்ஃபியூஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்றேன். சிரிக்கப்படாது, சிந்திக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ் பாடல்கள் வரும் சார். அதை வந்து நான் டக்குன்னு மழை ஃபாலிங் ஃப்ரம் த டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து எழுதுற மாதிரி எழுதி வச்சிருவேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? பீகாக் நினைத்தது வான்கோழி தன்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுவேன் சார். விஜய் டிவியில் ஜாக்கி சான் படம் போடுவாங்க, பார்த்துருக்கியா இல்லை? அதில் கூட இப்படி பண்ணது இல்லைடா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஸ்கிரிப்டில் ஒரு டயலாக் இருக்கு அப்படின்னா அவங்க பேசுறத வந்து அப்படியே எழுதுறது தான் வந்து டயலாகர். அது அப்படியே தமிழ் எழுதுனா என்ன? டிவி பார்க்குறேன், இது வந்து அந்த வேர்ட்ஸே வந்து தங்கிலீஷ் தான். ஸோ அதை எழுதுறதும் தங்கிலீஷ் தான். அது என்னங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்போ டிவி பார்க்குறேன்னா டிவின்னு எழுதிக்கும், பார்க்கிறேன்னு எழுதிக்க வேண்டியதான். அதானே உலக வழக்கம். ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்களில் டயலாக் போர்ஷன் எழுதுறாங்கல்ல, அவங்க என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பாஸ் நான் வந்து நீங்கள் எதுனா அதில் எழுதுங்க, எழுதாமல் போங்க, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா? குறிப்பே இல்லையே. இப்போ வெற்றிமாறன் கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை தங்கிலீஷ் அடிச்சு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். படம் டயலாக் எதில் எழுதுறாங்க? நீங்க சொல்ற 10 உதாரணத்துக்கு இங்க 10 உதாரணம் 15 உதாரணமே இருக்கு. ஒரு அளவுக்கு மேல பண்ண பேசுறது தங்கிலீஷ்ல எழுதுறாங்க, அவ்வளவுதான். தப்புதான். அசிங்கம் அது. ஏடா குடமாவே பேசுறியப்பா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.